இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்மைக்கு கூடா கொடி மகிமை. Hallelujah, we praise you Lord. We give all the glory to Jesus. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். Hallelujah, glory to Jesus. Hallelujah. பிதாவாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், குமாரனாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த ஆவியான கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உம்மை துதிக்கிறோம், சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும், எல்லா பொல்லாப்பிலிருந்தும், எல்லா ஆபத்திலிருந்தும் ஆண்டவரே எங்களை விடுவித்து நீர் பாதுகாத்து வழி நடத்தினீரே. எங்களை நீர் ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக நீர் கடந்து செல்லுகிறீரே. எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் நீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். உன்னையன் தேவன் சங்கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை கரம் பிடித்து இந்த வருடத்தை தேவன் ஜெயமாக முடிக்க செய்ய நமக்கு அவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். சில பாடலை பாடி நம் தேவனை இந்த காலவெளியில் நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த வருடத்து இறுதியில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நாட்களுக்குள்ளாக, சில நாட்களுக்குள்ளாக, சில வாரத்திற்குள்ளாக இந்த வருடத்தை நாம் முடிக்க சித்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் வேதத்தில் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ஜீசஸ் 1 சாமுவேலில் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். நீ சகலத்தையும்
திருப்பிக் கொள்வாய். இந்த வருடத்தில் இறுதி மாதத்தில் வந்திருக்கிற நீங்கள் இந்த வருடம் என்னெல்லாம் நீங்கள் பிரயாசப்பட்டீர்களோ, என்னெல்லாம் உங்களுடைய பிரயாசமாக இருந்ததோ, எதெல்லாம் எதிர்பார்த்த முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காமல் இருக்கிறதோ, அது எல்லாவற்றும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இந்த வருடம் இறுதிக்குள்ளாக, இந்த கடைசி மாதம் நீங்கள் நினைக்கலாம், இத்தனை நாள் செய்யாத தேவன் என் வாழ்க்கையில் செய்வாரா? இல்லை, இந்த வருடத்தை நீங்கள் முடிக்கும் போது எதெல்லாம் எழுந்தீங்களோ அது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு புதிய வருடத்தில் என் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நன்றி சொல்ல போகிற ஒரு உன்னதமான மாதத்திற்குள்ளாக தேவன் இன்று கொண்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி இந்த காலவெளியில் கூட நாம் தேவனை ஆராதிப்போம். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வான்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி நம் தேவனை இந்த காலவேளையில் நாம் ஆராதிப்போம். ஜெயம் கொடுக்கிறவர் என் இயேசு ஒருவர் மாத்திரமே இந்த உலகில். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சிரே. கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சிரே. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாளெல்லாம் தேவன் ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஐயா வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு உண்மை தேவனே உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் உண்மை தேவனே ஐயா உருக்கம் நிறைந்தவர் என்னை காப்பவர் என்னை காப்பவர் அவர் உறங்குவதில்லையே என் குடும்பத்தை காப்பவர் அவர் என்றும் ஏமன் உறங்குவதில்லை. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அற்புதம் செய்பவர் அகிலத்தையும் படைத்தவர் படைத்தவர் அற்புதம் செய்கிறவர் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் அவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் செய்கிறார் யுத்தத்தில் வல்லவர் என் தேவன் வல்லவர் ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். One more time. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் 1 சாமுவேல் 30:8 பிரகாரம் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 11 மாதங்களின் வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் நீ இந்த வருடத்தை முடிக்க போறீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த 12ஆம் மாதம் இந்த வருடத்தை முடிக்கிற உங்களுக்கு தேவன் தருகிற உன்னதமான வார்த்தையானது வேதத்திலிருந்து நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. தாவீது இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவன் எல்லாவற்றையும் இழந்தான். என் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டதுனால என்னத்தெல்லாம் இழந்தானோ அது எல்லாவற்றையும் அவன் மேற்கொண்டு எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான் தன் வாழ்க்கையில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ என்ன வேணாலும் இழக்கலாம், ஆனால் இந்த வருடத்தை முடிக்கும் போது தாவீது எப்படி எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பி கொண்டாரோ அதுபோல் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். ஆமென். மனுஷன் மேலே விசுவாசத்தை வைப்பிலானால் ஆசீர்வாதங்கள் தடையாகி கொண்டே இருக்கும். அழைத்த தேவன் மேலே நீங்கள் விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துவீங்கன்னா தேவன் வைத்து நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் எப்படி திருப்பி கொள்ளணும் என்று தாவீதுக்கு கற்றுக் கொடுத்தது போல தேவன் உங்கள் வாழ்க்கையில் கற்றுத்தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்று விடாமல் ஒன்று மிச்சம் விடாமல் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு தன்னோட தேசத்திற்கு அவன் திரும்பி
வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னொரு பாடலை பாடி இந்த காலவேளை நம் தேவனை ஆராதிப்போம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் பூமியிலும் வல்லமை உள்ள நாமம் அது, மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை என்ற பாடலை பாடி நம் தேவனை இந்த காலவேளை நாம் ஆராதிக்கப் போகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. Glory Lord. இந்த பூமியிலும் glory வல்ல ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Glory. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் Glory Lord. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Glory Lord. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் இன்று அவர் நாமத்தில் குடும்பத்தில் ஒரு அற்புதம் உண்டாகும். நன்மையாய் மாறு. நம் காரியம் வாய்க்காது என்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Glory. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்தில் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் அது. Glory. வானத்தில் இந்த பூமியிலும் glory வல்லமையான ஒரு நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாம் இயேசுவின் நாமத்தை தவிர glory Lord. வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Glory Lord. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து அவன் நாமம் இயேசு கிறிஸ்து வானத்திலும் வானத்தில் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்தில் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் இயேசு வல்லமையான தேவனானவர். இன்று அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, தீய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் உண்டு, நமக்கு தீய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. வாழ்வதற்கென்று வேறொரு நாமம் நமக்கில். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இன்னொரு முறை அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்தில் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் அது. வானத்திலோ இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. இன்னொரு முறை ஐயா மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி வானத்திலும் பூமியிலும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனான கர்த்தர் அவர். ஓ ரிஷதரபலகதனரதனதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 1:5 சொல்வது போல அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவனுக்குள்ளாக தேவனுடைய ஒளி இருக்குமானால், அவனுக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம் இருக்குமானால், இருளானது ஒரு நாள் உன்னை என்ன பண்ணாது, பற்றி கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அதே அபிஷேகம் அடுத்த வாரம் சபைக்குள்ள வரும் வரை அந்த அபிஷேகம் உன்னை பாதுகாத்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அபிஷேக ஒளி உள்ளுக்குள்ள இருந்தா என்ன ஆகாது, எந்த இருளை என்ன பண்ணாது, உள்ள வராது. ஜெபம் முடிஞ்சு தலையில கையை வைக்கும் போது நீ என்ன பண்ண மாட்ட, இருளோடு கீழே விழ மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ஒளி உனக்குள்ளாக இருக்கும் போது இருளானது ஒரு நாள் உன்னை என்ன பண்ணாது, அது உன்னை பற்றி கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலை பாடி நாம் தேவன் இந்த காலவெல்ல ஆராதிப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும், இப்படிப்பட்ட இயற்கை சூழ்நிலையில் கூட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்த ஆண்டவர் இந்த கால வேளையில் சொல்லுகிற வாக்குத்தத்தமான வார்த்தையானது, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ சபைகளில் உள்ள இன்றைக்கு ஆராதிக்க முடியாதபடி தண்ணீரினால் நிரம்பி இருக்கிற சபைகள் இருக்கிறது. எத்தனையோ விசுவாசிகள் இன்று சபைக்கு போக முடியாதபடிக்கு தங்களுடைய கூரைகளை சரி பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நாளாக இன்று இருக்கிற. ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தந்த பெரிய பாக்கியம், தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நன்றி சொல்ல தேவன் உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை இறுதி பாடலாக எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவார் என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிற இந்த கால வேளையில் ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதும், ஏசு போதுமே போதும், இந்த நாளிலுமே என்னில் என்ன வாழ்வினிலே ஏசு போதுமே, ஏசு போதுமே போதும், ஏசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என்னில் நாளிலுமே என்ற வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே, ஏசு போதுமே, ஏசு போதுமே. Glory. எந்த நாளிலுமே நாளிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை கரபலபதபா ரிமதன ரகதன நம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா உமக்கே, ஹல்லேலூயா ஆராதனை, ஹல்லேலூயா கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே. க்ளோரி ஷத்தன மரபகம் உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை. ஓ ரபதன கதனமா வல்லமானோர் இந்த கால வேளையில் ஒவ்வொருக்குள்ளாக உற்சாகப்படட்டும். எல்லா அந்நிய ஆவிகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய பலிபீடம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படட்டும். ரபல ஷக்கர கலபரபலப ரபதன ரகதன மோயந்தரபா உமக்கே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது ஒரு நாளும் அதை பற்றிக்கொள்ளவல். அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவ ஒளி ஏமல் பிரகாசிக்கிறது. காலவலில் உமக்கே ஆராதனை. ஒவ்வொரு இல்லத்திற்குள்ளாக ஆண்டவர் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருள் சூழ்ந்த இல்லங்களுக்குள்ளாக ஒளி பிரகாசிக்கட்டும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா.
Hallelujah. Ori badala dara barabanadara. Umakeshwe Aradhanai. Umake nusatama Aradhanai. Thank you, Lord. Rishabarabaladharada. Umake, hallelujah. Appa, Yeshuve la magimayo anduvare Radhanai. Umake, nirumare hallelujah. Aurabadana radhanada. Rishalarada ribandano, ribandano. Elmake ribalala karangla uyarti. Elmake aradhana. Elmake. One more time. Hallelujah. Ella magimay, ella pugalu. Yesuvarukku உமக்கே நன்றி அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்லவரே, மகா இரக்கங்களும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிரதெய்வீக பிரசனம் எங்களை ஆட்கொள்வதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. வெற்றியாய் இந்த வருடத்தை முடிக்க எங்களுக்கு நிக்கிருபையும் பலனையும் சுலாக்கியத்தையும் ஜீவனையும் தந்து, ஆண்டவரே தாவீதுக்கு தந்த அந்த வாக்குத்தத்தம் நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வா என்ற வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் சகலத்தையும் நாங்கள் திருப்பிக் கொள்ள எங்களுக்கு இந்த வருடம் நீ கிருபை செய்வீராக. புதிய ஆண்டுக்குள் கடந்து செல்லும் போது ஆண்டவரே நாங்கள் மகிமை செலுத்த நீ கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். நான் செல்லும் பாதையன் நேசரறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பரே. நான் செல்லும் பாதையன் நேசரறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பரே. மண் வாழ்வின் இன்பம் பெறே, மேல் என் வாழ்வில் இன்பத்தை கண்டே. மண் வாழ்வின் இன்பம் பெறே, மேல் என் வாழ்வில் இன்பத்தை கண்டே. துன்பங்கள் மூலமாய் சுத்தனோருடன் பொன்னகரம் சேர்ந்து வாழுவே. துன்பங்கள் மூலமாய் பொன்னகரம் சேர்ந்து வாழுவே. நான் செல்லும் பாதை என்னை சரறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பரே. நான் செல்லும் பாதையன் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பரே. கண்ணீரின் பள்ளக்கல்லோ, இது தண்ணீரில்லா பாலை அன்றோ. கண்ணீரின் பள்ளக்கல்லோ, இது தண்ணீரில்லா பாலை அன்றோ. கண்ணீரை மாற்ற
பொங்கிட கண்ணே தடாகமாய் மாற்றுவார். கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிட கண்ணே தடாகமாய் மாற்றுவார். நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே. நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே. நாசம் அணுகாமல் காப்பாரே. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் சர்வலோகத்துக்கும் தேவனாய கர்த்தாவே, ஏக சக்கராதிபதியே, உம்முடைய பாதத்தில் முகங்கொப்பிட விழுந்து நாங்களும் சபையில் ஒவ்வொரு உம்முடைய பரிசுத்தர்களும் வணங்கி சேவிக்கிறோம். உம்முடைய கிருபை நிறைந்த கரத்திலே எங்களை எடுத்து ஆசீர்வதியும். மனிதர்கள் கூறு நொறுக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். சாத்தானுடைய வல்லமைகள் முறிக்கப்படட்டும், அதமாக்கப்படட்டும். எல்லா விதமான சூழ்நிலையும் ஆண்டவர் சுட்டரித்து எரிச்சு எரிநரகத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் வந்து இறங்கும். சபையின் மேலும் வந்து தலையாகி கிறிஸ்து பிரகாசியும். உம்முடைய பாதப்படியில் விழுந்து கெஞ்சி கேட்கிறோம். இந்த நாளை பரிசுத்தமாக்கி தாரும். இந்த நாள் பூராகும், மாதம் பூராகும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஆண்டு பரிசுத்த நாள் கொண்ட அற்புதங்களும் அதிர்ஷ்டங்களும் நாங்கள் பெறுவதற்கு ஆயத்தப்பட புதிய ஆண்டில் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். மனுஷனுடைய எண்ணங்கள் வேற, தேவனுடைய எண்ணங்கள் வேற. ஹல்லேலூயா. மனுஷன் இப்படி தான் வாழணும்ன்ட்டு தேவன் நியமித்தாலும் அவன் குறுக்க பூந்து வாழக்கூடிய வாழ்க்கையை அவன் அமைச்சு கொள்ளுகிறான். இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா வயிறு தான் தேவனாக இருக்குது, கர்த்தரை மறந்துடுறாங்க. பணம் தான் தேவனாக இருக்கு, கர்த்தரை மறந்துடுறாங்க. ஆனால் நீ யாருடைய அரசாட்சியின் கீழ் இருக்கிறாய் என்பதை மட்டும் நீ இந்த வேளையில் உணர்வாயானால் அவர் அரசாட்சியின் கீழ் இருக்கிற ஒரு நாளும் சீர்குலைந்து போவதில்லை. அவர்கள் தேவனை விட்டு பிரிவதும் இல்லை. ஹல்லேலூயா. என்ன கஷ்டம் வந்தாலும் மரணம் என்பது நமக்கு ஆதாயமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆகையினால் மனுஷன் நினைக்கிறபடி நமக்கு மரணம் வராது. நம்மளை சாகடிக்க மந்திரம் பண்ணாலும் சரி, தந்திரம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தேவன் நமக்கு கொடுத்த ஆயுஷ் அவர் கையில் இருக்குது. அவர் கையிலிருந்து ஒருவனும் நம்மை பறிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. What a great God with us. Hallelujah. சங்கீதம் 66:7 வாசித்து பார். தேவன் தம்முடைய வல்லமையினால் என்றைக்கும் அரசாளுகிறார். Praise the Lord. தேவன் தம்முடைய வல்லமையினால் என்றைக்கும் அரசாளுகிறார். Not only today, till your death. அதற்கு பிறகும் கூட அவர் அரசாட்சிகளே நம்ம வாழப்போகிறோம். பார்த்தீர்களா, என்ன அழகான ஒரு வசனம் இல்லை? தேவன் என்ன செய்கிறாரு? தம்முடைய வல்லமையினால். எந்த வல்லமையும் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையினால் நம்மை, சபையை, நம்முடைய உண்மை உச்சமாய் உள்ள குடும்பங்களை தேவன் அரசாளுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற கல்லின் மேல் மோதர்கள் நொறுங்கி போவார்கள். எவர்கள் விழுகிறாளோ அவள் நசுங்கி போவார். This promise is given by the loving heavenly Father before I build this house. Hallelujah. Praise the Lord. ஆண்டவர் சொன்னதை செய்வார். ஒரு நாளும் அவர் சொல்றதை நான் மீறி நடக்க மாட்டேன். எதை இழந்தாலும் என் இயேசு கிறிஸ்துவை இழக்க மாட்டேன். இந்த உறுதி ஒவ்வொருவருக்கும் இருக்குமானால் உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய அரசாட்சியின் கீழே வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் மனுஷன் புகழ்வான், ஒரு நாள் உங்களை இகழ்வான். அனனியா போல பொண்டாட்டி புருஷனாக சேர்ந்து உங்களை குழி வெட்டுவாங்க. அந்த குழியில் அவர்கள் தான் விடுவாங்க.
ஒரு நாள் நாம் விழுவது இல்லை. வேத வசனம் சத்தியங்க, அதை தான் நம்புவேன் நான். வேறு ஒன்றையும் நம்புறதுக்கு எனக்கு திராணியும் பலனும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினால் நம்முடைய தேவனாய் கர்த்தர் தமது வல்லமையினாலே என்றென்றைக்கும் யார் அரசாளுகிறார்? தம்முடைய ஜனங்களே, தம்முடைய பரிசுத்தர்களே, தம்முடைய நீதிமான்களே, தம்முடைய தீர்க்கதரிசிகளே, தம்முடைய அப்போஸ்தலர்களை அவர் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆளுகையில் நாம் கட்டுப்பாட்டோடு அவரோடு கூட அவர் சொல்லுகிறபடி நடப்போமானால் சீரும் சிறப்புமாய் நம்மை அவர் உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 நாளாகமம் ஏசாயா 57:2 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார் பாருங்க, அவர் என்ன செய்கிறார் அரசாளுகிறவர் என்று நாம் பார்க்கும் பொழுது படிங்க பார்க்கலாம். 57:2 ஏசாயா. பாருங்கள், தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். தேவன் அவர்களை என்ன செய்கிறார் என்று சொல்றது? சமாதானத்தை ஆளுகை செய்ய மாட்டார், ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ஆளுகைக்குள்ளே இருக்கிறவர்களை தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, ஒரு நாளும் அவர்களை கைவிடுவதில்லை. அவர் ராஜரீகத்துக்கு கீழே நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். 1 நாளாகமம் 29:11-13 வருஷங்களை வாசிப்போம். அங்கு தாவீது சொல்லுகிறார், மாட்சிமையும் வல்லமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இத்தனை பொருளும் அடங்கினதான் அவர் ராஜ்யத்தின் மகிமை. ஹல்லேலூயா. இன்று என்னத்தை பிரசங்கிக்கிறது என்று ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த பொழுது பல பிரசங்கம் என் முன்னால் தோன்றினது. ஆனால் இது ஸ்பெசிஃபிக் அந்த கால வேளையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆளுகிறார். ஆமென். அவர் அரசாட்சிகளில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நாம் பூலோகத்தின் அரசாட்சியின் கீழ் இருந்தாலும் நாம் அந்த அரசாட்சியின் கீழ் இல்லை. நாம் ஆவியிலே பிறந்திருக்கிறோம். ஆவியாகிய தேவன் நம்மை அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். ஆவியிலே பலன் கொடுக்கிறார். மாமிச பலன் ஒழிந்து போகும், ஆவியின் பலன் ஒழிவதில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியிலே பலன் கொண்டு எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஹல்லேலூயா. பிரியமா, ஆவியை அணைத்து போடாதே, ஆவியை அலட்சியமாய் நினைக்காதே. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. எதற்காக வருகிறோம்? ஆலயத்தை தேடி. இங்கே இயேசு வீட்டில் இருக்கிறார். இந்த ஆலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுதல் இங்கே இருக்குது. பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்கள் பரிசுத்த ஆவியாகிய தேவனை சந்திக்க வரும். பிரைஸ் தி லார்ட். எந்த விதமான வேதனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த நுகங்களை முறிக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட சக்திகளும் செயலிழந்து போக செய்வார். ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்ற பயபக்தியோடு உண்மையும் உச்சமத்தோடு தேவனை பின்பற்றுவதாக இருப்போமானால் அவர் சொல்லுகிறதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. திடீர்னு ஒரு மனுஷன் சொல்லுவான் அவங்கள ஆசீர்வாதி, திடீர்னு சொல்லுவான் கவிழ்த்து போட்டுருவான். தேவன் அப்படி அல்ல. உன்னை கூர்ந்து கவனிப்பார், உன்னை விசாரிப்பார், உன் செய்கைகளை பார்ப்பா, உன் நடக்கையில் பார்ப்பா, நீ வாழ்ந்து வருகிற வாழ்க்கையை பார்ப்பா. எல்லாத்தையும் பார்த்து அவருடைய அரசாட்சியின் கீழ் இருக்கிறாய் என்று சொன்னால் ஒரு குறைவும் உனக்கு வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே வேதம் சொல்லுகிறது, யோபு 14:28 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே நல்லா சொல்கிறார் அவர். யாத்திரையாகம் 14:16
துவக்கம் முதல் முடிவு வரை அவர் நம்மை அரசாளுகிறவர். அதற்கு பிறகும் அவர் ஆளுகைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 66:6 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிற காரியத்தை பார். கடலை உலர்ந்த தரையாக மாற்றி ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். எப்பேற்பட்ட யோர்தானா, எப்பேற்பட்ட செங்கடலா இந்த பிளந்து என்ன செய்வார்? தம்முடைய ஜனங்களுக்கு வழியை கொடுப்பார். ஆகினால் இயேசு சொன்ன, நானே வழி சத்தியமும் ஜீவனுமாய், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவரை கனப்படுத்தினாதான். எப்படி கனப்படுத்தணும்? உதட்டளவில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. பிரைஸ் தி லார்ட். ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராத்தியத்தை தொழுது சேவித்து அவருக்கு நடுங்கி பயந்து வாழ்கிறவருக்கு தேவனுடைய அரசாட்சியிலே அவர் என்ன கேட்டாலும் தேவன் நமக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கு யோசுவா 3:17 வாசித்துப்பார். யோவான் 3:17 வாசித்துப்பார். இங்கெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் எதையெல்லாம் தாண்டி போக தம்முடைய ஜனங்கள் முற்பிதாக்களுக்கு செய்தாரோ அப்படியே நாமும் தாண்டி போக முடியாது. அதே ஜீவனுள்ள தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க. யோவான் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் ரட்சித்தாலும் கூட அந்த ரட்சிப்பை விற்று போட்டு யூதாஸ் மாதிரி இன்னைக்கு சுயசித்தம் செய்கிற மனுஷர்களால் தான் தீவனை இந்த உலகத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க சுயசித்தத்தில் தன்னை கௌரவிக்க மனம் இருக்காது. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவள் சாத்தானுடைய பிள்ளைகள். அவள் தேவனுடைய பிள்ளைகள் போல அவர் ஆக்ட் பண்ணாலும் நடித்தாலும் உள்ளே இருக்கிறது யாரு? சாத்தான். அந்த சாத்தான் உள்ளே இருந்து என்ன செய்கிறான்? அவருடைய வாழ்க்கையை சீர்குலைய செய்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் அவர்கள் விண்ணுலகத்தை எட்டி பிடிப்பது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால் அதிலேயே பாருங்கள், 14 26 வருஷங்களை வாசிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிஞ்சோம். யாத்திரா 34:10 வாசித்து பாரு. தேவன் வல்லமில் சிறந்தவர் மட்டுமல்ல, ஆட்சி செய்கிற அரசாட்சி செய்கிற மட்டுமல்ல, தேவனுடைய ஜனங்களை அவர் பயங்கரமான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். பூமி எங்கும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயங்களை உங்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உண்மையும் உச்சமுள்ள ஊழியக்காரன் இடத்திலிருந்து செய்கிற கர்த்தருடைய காரியம் எப்படி இருக்குமா? பயங்கரமாக இருக்கும். அந்த பயங்கரத்துக்கு பலியாகாதபடி தேவனிடத்தில் வந்து சேருவோம். அவர் அரசாட்சியின் கீழே நிலைத்திருப்போம், சுகித்திருப்போம். திரளான ஆசீர்வாதம், திரளான பலனும், திரளான கிருபையும் அவரிடத்தில் இருக்கிறது. அதை பெற்று மகிழ்வோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டை முடிக்க போகிற நாம் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். அவர் அரசாட்சிகள் இருக்கிறோமா, அல்லது வேறொரு உலகத்தின் அரசாட்சியில் இருக்கிறோமா, அல்லது பிசாசின் அரசாட்சியில் இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்த்து நிறுத்தி பார்த்து தேவனிடத்தில் ஒப்புரவாகுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே சங்கீதம் 78:41 வாசித்து பாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் திரும்பி தேவன் அவர்களை
எகிப்திலிருந்து புறப்பட செய்து கொண்டு வருகிறார். வழியெல்லாம் அவர்கள் தேவனை பரீட்சித்து பார்த்தார்கள், தேவனை சோதித்து பார்த்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார். இப்படி தான் செய்கிறாங்க ஜனங்க, இப்படி தான் செய்ய, ஊழியக்காரன் அப்படி தான் செய்கிறான். தன் புகழ், நான் நான் என்ற அகந்தை, பெருமை, ஆணவம், இதெல்லாம் மனுஷருக்குள்ளே புகுந்து என்ன செய்து தேவனுடைய அரசாங்கம் வேறு பிரிக்கிறது. ஹல்லேலூயா. எவனுக்கு ஒரு நான் என்ற சுயம் வருதோ அங்கே இயேசு இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. வேறொருவன் நுழைஞ்சிடுவான். எல்லாத்தையும் செஞ்சிடலாம். அனனியா சப்ரால் பண்ணாங்க பாருங்க, அதே தான் இந்த நாளில் நடந்து கொண்டு வருகிறது. ஒரு மனுஷனை கெடுத்து, ஒரு கொலைச்சு போடுறதுக்கு, ஊழியத்தை கொலைச்சு போடுறதுக்கு, ஊழியக்காரனை கொலைச்சு போடுறதுக்கு ஒன்று சேருவாங்க. ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்ட ஒன்று சேர மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். மாமிசம் துள்ளி குதிக்குது. அந்த மாமிசத்தை அழிக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி செய்கிறவன் மாம்சத்துக்குரியவன், ஆவிக்குரியவன் அல்ல, ஆவிக்குரியவளும் அல்ல. ஹல்லேலூயா. இதையெல்லாம் உணர்ந்து அவர் அரசாட்சிகள் நிலைத்திருப்பமானால் அவர் அரசாட்சியில் ஒரு குறைவுமின்றி நீ வாழ்ந்து சுகிப்பது மட்டுமல்ல, விண்ணுலகத்தை எட்டி பிடிக்க அந்த அரசாட்சிக்குள் பிரவேசிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 29:4-11 வசனங்களை வாசித்துப்பார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் துள்ளப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கிறது. ஆமென். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படி செய்கிறது, காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள அனைவரும் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் வரும். ஆலயத்துக்கு வர்றது நோக்கம் என்ன? அவருடைய மகிமையை காணும்படியா, அவர் மகிமையை அணிந்து கொள்ள முடியாது, அவருடைய மகிமையிலே களி கூற முடியாது. அவருடைய மகிமை நம்மேலும், நம்முடைய பிள்ளைகள் மேலும், சபையின் மேலும், குடும்பத்தின் மேலும் அமர்ந்து மகிமையானது காரியத்தை செய்யும்படியான பாக்கியத்தை பெறுவதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உன் இருதயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரே உன்னை அரசாட்சி செய்து, உன்னை ஆளுகை செய்து, இந்த ஆண்டை வெற்றிகரமாய் முடித்து புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க முன்னதும் பின்னதுமாகி என் அருள்நாதர் போவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே வேதம் சொல்லுது பாருங்க. யோபு 37:23 சொல்றா பாருங்க. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெறுவார். நியாயம் செய்வார். மகா நீதிபரர், ஒடுக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அவர் மகா நீதிபரர், அவர் ஒருவரையும் ஒடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒடுக்கிறவர்களை ஒடுக்குவார், வேதனைப்படுத்துவார் வேதனைப்படுத்துவார், உபத்திரப்படுத்துவார் உபத்திரப்படுத்துவார், உங்களை கசைக்கு புழிவுகளை கசைக்கு புழிவார், அவர்களை மண்மேடுகளாக்குவார். ஒரு நாளும் உங்களை மேற்கொள்ளாதபடி அவர் அரசாட்சியின் கீழே உங்களுக்கு விசேஷித்த ப்ரொடெக்ஷனை தருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 62:11 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார் பாருங்க.
அவரே அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்று பேர் பெறுவார்கள். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் அரசு ஆட்சியின் கீழே நீங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள். இதை உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால எல்லாவற்றிலும் நீ எப்படி இருக்கிற, எந்த அரசாட்சியின் கீழே வாழ்ந்து கொண்டு வருகிறாய்? ஆவிக்குரிய அரசாட்சி தான் தேவன் ஆளும் அரசாட்சி. பிரைஸ் தி லார்ட். சடையில் திடீர்னு மாமிசம் துளிர்க்கும் பொழுது நீ உன்னுடைய ஆவியை அணைத்து போடுகிறாய். நான் என்ற கர்வம் திமிரு ஆணவம் வரும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ள பெரியவர்களையும் அசட்டை செய்யும் பொழுது உன்னை வடத்தரை எட்டி நெஞ்சில் உதைக்கும் பொழுது நிச்சயமாக நீ இருளில் இருக்கிறாய். நீ வெளிச்சத்தில் இருக்கிறாய் என்று சொன்னாலும் இருளில் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ரெண்டு பக்கமாக பார்க்கணும். நீ என்ன செய்கிற, ஆண்டவர் என்ன செய்கிற. பிசாசு என்ன செய்யுது, ஆண்டவர் என்ன செய்கிற. உன் சுயசித்தம் என்ன செய்கிறது, தேவசித்தம் என்ன செய்யுது. இதெல்லாம் வகை அறுத்து பார்க்காமல் நீ ஓடிக்கொண்டிருப்பாய். திடீரென்று உனக்கு மரணம் சம்பவிக்குமானால் எரி நரகத்துக்கு ஏதுவாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 105:4 வாசித்துப்பார். தாவீது சொல்லுகிற கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சும்மா இன்றைக்கு மட்டும் வந்துட்டு போகிறதுனால பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர் நிச்சயமாக அவருடைய என்னத்தை தேடணும், சமூகத்தை தேடணும். அவர் சமூகம் உனக்கு முன்பதாக போகும். அவருடைய மகிமை உன்னை பின்தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. முன்னது பின்னதுமாக உன்னை காக்கிற ஒரே ஒரு தேவன், சர்வ வல்லமுள்ள தேவனா ஏக சக்கராதிபதியா இயேசு கிறிஸ்து ஒருவரே. இல்லை, கிறிஸ்துக்கு அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துக்கு அர்த்தம் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்கு பிறந்த நீ அபிஷேகத்தால் நிறைந்த வாழதான் உன்னை அழைத்து இருக்கிறார். வேறொரு அபிஷேகம் உனக்குள்ள நுழையாதபடி. ஹல்லேலூயா. உள்நாட்டில் ஓணம் பிடிக்காம வெளிநாட்டில் போய் ஓணம் பிடிக்க போகிறான். இப்படி தான் உலகம். கர்த்தருடைய வீட்டில் வேலை செய்யணும்னா வெளியில் போய் வேலை செய்தா நீ நாசமாக போகிற. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தான். கர்த்தர் சாதாரணவர் என்று நினைக்காது. பட்சிக்கிற அக்கினிமயமானது. அவர் உனக்குள் இருந்தார், உன்னை அவர் கரத்தில் அக்கினி ஜுவாலையாய் எடுப்பார். ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது என்ன சொல்றார்? அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நிச்சயமும் தேடுங்க. இன்றைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் என்னென்னத்தையும் தேடுறோம், என்னத்தையும் சம்பாதிக்கிறோம், என்னென்னத்தையும் சேகரிக்கிறோம், எதையோ சேர்க்கிறோம், கூட பாவத்தையும் சேர்க்கிறோம், அக்கிரமத்தையும் சேர்க்கிறோம், துன்மார்க்கமான வாழ்வையும் கூட்டிக் கொள்ளுகிறோம். இவைகளுடன் தப்பித்துக்கொள்ள ஒன்றே ஒன்று, நீ தேவனுடைய அரசாட்சியின் கீழே இருக்கிறாயா என்ற ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அவரால் புஷிக்கிறாய், அவரால் குடிக்கிறாய், அவராலே உடுத்தப்படுகிறாய், அவராலே குடும்பத்தை நடத்தப்படுகிறாய். ஆனால் உனக்குள்ள இருக்கும் ரெண்டு மனம், இரு மனம் இருக்குமானால் நீ வழியிலே தவறி போவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்களா? யோபு 34:24 வாசித்து பாரு. யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத வல்லமை உள்ளவர்களை நொறுக்கி வேறே மனுஷரை அவர் ஸ்தானத்தில் நிறுத்துவார். நல்ல படிங்கம்மா, இன்னொரு வாட்டி நல்ல வாசம். ஆராய்ந்த முடியாத நியாயமாய் வல்லமை உள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களை நொறுக்கி
வேற மனுஷரை அவர்கள் ஸ்தானத்திலே நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். எப்படி பாருங்க, சவுல அபிஷேகம் பண்ண அவனை தேவனுக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்தான். அவனை கீழே தள்ளி என்ன பண்ணாரு? தாவீதை உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். என்னவோ வேத வசனத்தை அலட்சியமாய் நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறதுக்கு நீ தகுதியே கிடையாது. வேத வசனம் சத்தியம் உள்ளது. அது உள்ளதை உள்ளதபடி சொல்லும். உன் இருதயத்தை வகையறிக்கக்கூடியது. அவருக்கு மட்டும் பயந்து நடுங்கி அவரை சேவிப்போமானால், அவர் ராஜ்யத்தின் அரசாட்சியங்களை இருக்கிறோம் என்று சொன்னால், அவருக்கு உகந்தவளை செய்து அவரை மகிமை அவரை உயர்த்தி காட்டுவதே தேவனுடைய பிள்ளைகள் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடிச்சு நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடிச்சு நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மாறிச்சாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மாறிச்சாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சங்கீதம் 86:16 சொல்லுகிறது பாருங்க. உமது வல்லமை அடியானுக்கு அருளும். பிரைஸ் தி லார்ட். என்மேல் நோக்கமாயி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளும். அடியானின் குமாரன் அடியானின் குமாரனை ரட்சியும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க? அதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மறுபடி படிங்க. எல்லாரும் சொல்லுங்க. உமது வல்லமையை அடியானுக்கு அருளி சொல்லுங்க. சரியா காதுல கேட்கல. ரட்சியும். இன்னைக்கு அநேகருக்கு ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. அதனால தான் அப்படி எழுதி வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை எனக்கு கொடு ஆண்டவரே என்று கேட்கிறது சங்கீதக்காரன் கேட்கிறத பார்க்குறோம். அவர் வல்லமை இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீதிமொழி 8:14 வாசித்து பார். அங்கே ஞானவான் சொல்கிறார், ஞானம் நானே, புத்தி வல்லமை
ஞானமும் மெஞ்ஞானமும் என்னுடையது. மெஞ்ஞானம், மெஞ்ஞானம் என்று சொன்னால் உண்மையான உத்தமமான பரிசுத்தமான ஞானத்தை தேவன் அருளுகிறார். ஹல்லேலூயா. மெஞ்ஞானம் என்னுடையது, நானே புத்தி, வல்லமை என்னுடையது. மனுஷனுடையது ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அவர் கொடுக்குற ஞானத்தினால்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவளாயிருக்கும். அவர் கொடுக்குற புத்தி தான், அவர் கொடுக்குற வல்லமையினால்தான் உலக மாமிச பிசாசு ஜெயித்து நாம் வாழும் பாக்கியத்தை கர்த்தரிடத்தில் நாம் பெறுகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 10:6 சொல்கிறார் பாருங்க, உமது நாமமே வல்லமையிலே பெரியது. பிரைஸ் தி லார்ட். எரேமியா தீர்க்கதரிசி நல்லா சொல்றான் பாருங்க, படிங்க பார்க்கலாம். அதை கர்த்தாவே, உமக்கு ஒப்பான யாருமே இல்லை இந்த உலகத்தில், நீரே பெரியவர், உங்களுடைய நாமமே வல்லமையில் பெரியது. பிரைஸ் தி லார்ட். அவர் நாமன்னு பாடுறோம். அவர் நாமம் எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளது, பட்சிக்கிற அக்கினி, அரசாட்சி செய்கிற ஒரு நாமம், பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஆளுகிற ஒரு நாமம், நம்முடைய குடும்பத்தை ஆளுகிற ஒரு நாமம், நம்முடைய சொந்த வாழ்க்கை ஆளுகிற ஒரு நாமம். ஹல்லேலூயா. அவள் நாமம் அவ்வளவு பெரியது. அதுக்கு நிகரான இந்த உலகத்தில் வேறொன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லு. பிரைஸ் தி லார்ட். இவைகளெல்லாம் அறிந்து உன் ஆத்துமாவையும் ஆவியும் சரீரத்தையும் பண்படுத்தி சீர்படுத்தி சிறப்படுத்திக் கொள்வாயானால் அவர் அரசாட்சியின் கீழே அநேக நன்மைகளை ஆசீர்வாதம் பெற்று மகள கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எரேமியா 10:6 வாசிப்போமா பாருங்க. உமது நாமமே வல்லமையில் பெரியது. பிரைஸ் தி லார்ட். இதை உணரணும். நான் என்ற சுயம் ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு ஊழியக்காரங்குள்ள வந்துடுச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்தி கிறிஸ்து ஆவிதான் இருக்கும். எத்தனையோ பேய துரத்தி ஊழியக்காரன் அனுப்பிச்சேன். இன்றைக்கு அவன் என்ன சொல்கிறான், கிறிஸ்மஸ் இல்லை, உயிர்த்தது இல்லைன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்து இதில் வேறு பைபிள் காலேஜ். ஏன்டா பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்து ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கான்னு சொல்லுங்கள். சும்மா அம்போக்கு ஒரு சீட்டு கொடுப்பான், ஒரு சர்டிஃபிகேட். அதுக்காக உன்னை பரிசுத்த ஆவியானவர் உன்னை அபிஷேகம் பண்ணினால், அபிஷேக தைலத்தின் கீழே உன்னை சூட்டினால் தானாய் உன் வாய் பேசும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாரும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது வேதம் சொல்லு. சத்திய ஆவியானவர் உன்மேல் வரும்பொழுது சகல சத்தியத்திலும் உன்னை நடத்துவார், போதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைய உலகம் பயங்கரமாக இருக்கிறது. எல்லா காசுக்கு தான் என் ஊழியம் செய்கிறானுங்க, இயேசுக்கு ஊழியம் செய்யுது. நான் அப்படி சம்பாரிச்சிருந்த தேசங்கள்லாம் போயிட்டு வந்தேன். அங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி அழுது வித்தை காமிச்சு மற்றவங்கள மாதிரி நானும் சம்பாரிச்சிருப்பேன். நான் பிரசங்கம் பண்ணுறது என்ன கொடுக்குறியோ கூடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெருமைக்கு திமிருக்கு ஆணவத்தில் நான் பேசலை, தேவனை மகிமைப்படுத்த முடியாது இதை சொல்லுகிறேன். நான் போனப்போ அந்த மாதிரி இருக்கப்பட்டவனே அப்படி அழுகுறோம். நான்லாம் எங்கே போகிறது? ஒன்று இருக்கு, பரம ஐஸ்வர்யமாக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை கேட்க பிரியமில்லாதவர்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்புகிறது, தேவனுடைய அக்கினி நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பட்சித்து சுட்டரித்து அவர் கரத்திலே அக்கினி சுவாலையாய் ஏந்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். செப்பனியா 3:17 கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ளவர். அவர் உன்னை எல்லா தீமையிலிருந்தும் எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து உன்னை ரட்சிப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர் வல்லமை உள்ளவராக இருந்தால் நீ வல்லமை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நீ அறகுறை அப்பச்சப்பையாக இருக்க கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை மட்டுப்படுத்தாது, அதை பரிசித்து பார்க்காது. வனாந்தரில் மாண்டு போனாங்க பாருங்க, அந்த மாதிரி மாண்டு போவதுக்கு உங்களை இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்புவதன் காரணம் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்தில் எடுத்து காட்டும்படியாக அற்புத அடையாளங்களை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தப்படுத்தும்படியான
பாக்கியத்தை கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி வைத்திருந்தார்? நசரனாகி இயேசு கிறிஸ்து. நசரன் என்று சொன்னால் பரிசுத்தன் என்ற அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எத்தனையோ அபிஷேகம் இருக்குது உலகத்தில். தேவன் அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகம் ஒரு வித்தியாசமானது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணிட்டா தேவன் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். அதுதான் இயேசு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் நன்மை செய்கிறவராய் பாருங்க. அபிஷேகம் நன்மை செய்வாரோட தீமை செய்ய மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? தேவன் அவரை அனுப்பினது நோக்கம் என்னமா? அவரை போல அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிறைந்து தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தப்படுத்த முடியாத உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கார். எல்லா சூழலும் வேத வசனத்தில் மத்திய 24 சொல்லப்பட்ட அனைத்தும் நடந்து கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் ஜனங்களுக்கு என்ன இல்லை? தேவ பயம் இல்லை. அங்கங்க ஏன் இங்க சென்னை பட்டர் விட்டுட்டாரு? மழை தோங்கிறதுக்கு முன்னால் இருந்தே நான் ஜெபிச்சு கொண்டு இருந்தேன். ஆண்டவரே, அது சிலன் பக்கம் அனுப்புமே. எத்தனை ரத்தம் செஞ்சிருக்காங்க, பெந்தகோஸ்து சபையை அழிச்சிருக்கானுங்கல்ல, கொளுத்திருக்கானுங்கல்ல, எவ்வளோ பேர் வெட்டி வெட்டி சாய்ச்சிருக்கானுல்ல, அப்படி போட்டோன்னு சென்னை பட்டணம் காக்கப்பட்டது. என்ன மாதிரி எத்தனை நீதிமான்கள் ஜெபித்து இருப்பார், என்ன மாதிரி எத்தனை பரிசுத்தவான்கள் ஜெபித்து இருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா சென்னை பட்டணத்தை சுத்திட்டு இருப்பார் ஆண்டவர். தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் உபத்திரவம் குறைக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீ தெரிந்து கொள்ளப்பட்டாய், ஆனால் தேவன் உன் ஜெபத்தை கேட்பார். இதுதான் ரகசியம். இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நாமும் எப்படி அவர் பெத்த பிள்ளைங்க பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிறைந்து தேவனை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? உலகத்தை உள்ள விட்டுறோம், பிசாசை உள்ள விட்டுறோம், மாம்சம் சொல்கிற மாதிரி செய்கிறோம், ஆவியை அடைச்சி போடுறோம், ஆவிக்கு விரோதமாக துரோகம் செய்கிறோம், பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக எழும்பி நம்மையே கெடுத்து நாசமாக்கி கொள்கிறோம். ஜாக்கிரதையாக இருப்போம். பிறக்கிற வருஷத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவன் அருளிய இந்த பரிசுத்தாவின் வல்லமை உனக்கு இல்லைனா you never enter into the new year. Hallelujah. Praise the Lord. எல்லாவற்றிலும் அவர் அருளிய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி, அவரை விசனப்படுத்தாதபடி, அவரை வேதனைப்படுத்தாதபடி, அவரை கலங்கடிக்காதபடி காப்பாற்றுவாயானால் தேவன் உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவான் 3:34 சொல்லுகிறது பாருங்க. யோவான் 3:34 நல்லா கேளுங்க, அதை மனதில் வைங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். unmeasurable power, unmeasurable anointing. பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிறைந்து பேசுகிறவர்களுக்கும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் அவர் அபிஷேகத்தினால் பிரசங்கிக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. The God's power will moving among with the people. Hallelujah. Praise the Lord. தேவனுடைய வல்லமை அப்படியே அவர் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்கள் மேல் விழுந்து என்ன செய்யும்? பற்றி எரியும். அவர்களும் பரிசுத்தமாக்கப்பட தேவன்
அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, மார்க்கு 5:30 சொல்றாரு பாருங்க. இயேசுவிடம் தம்மிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டது. வல்லமை புறப்பட்டு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்திலே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார்? பிரைஸ் தி லார்ட். அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டு போறது அவரம் அறிந்த அந்த வல்லமை ஒரு பிணியாளியை தொட்டு குணமாக்கினதையும் மற்றவர்களும் எல்லாரும் அறியும்படியாகி செய்தார். ஹல்லேலூயா. வல்லமைங்க, வல்லமை. எதுக்கு அபிஷேக கூட்டம் நடத்துகிற சாயங்கால வேளை? யாருக்குமே இஷ்டம் இல்லையா? எதுக்காக? உங்களை காப்பாற்றுவதற்காக. அபிஷேகம் இருந்தால் பிசாசு கிட்ட வரமாட்டான், பிரச்சனைகள் வராது. மனுஷன் என்னதான் உனக்கு குழி வெட்டினாலும் அந்த குழியில் அவங்க தான் விழுவாங்க, ஒரு நாள் நீ விட மாட்ட. இட்ஸ் எ கிரேட் ப்ரொடெக்டர். ஹோலி ஸ்பிரிட் இஸ் எ கிரேட் ப்ரொடெக்டர். ஹல்லேலூயா. அவர் உன்னை பாதுகாக்கிறவர். பறந்து காக்கிற பட்சியை போல அந்த சமயத்தில் இறங்கி வருவார். அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். அவர் உன்னோடு கூட வாசம் செய்கிறார். நீ இருக்கும் இடத்தில் அவர் இருப்பார். ஒரு நாள் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். அவர் எங்கிருந்து வருகிறார், எங்கிருந்து போறார் உனக்கே தெரியாது, எனக்கே தெரியாது. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருகிறவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சிங்காசனத்தில் வருகிறவர். அவர் வரும் பொழுது உன்னுடைய காரியங்களை எல்லாம் கொண்டு வருவார். நீ விசுவாசித்தால் உனக்கு விரோதமாக எழும்புற சத்ராதிகளுக்கு முன்னதாக தம்முடைய கொடியை ஏற்றுவார். அந்த கொடியின் கீழே நீ சுகித்து இருப்பாய். ஹல்லேலூயா. God's power is not ordinary power. The man power is different. Satanic power is different. God's power is different and highest. Hallelujah. Praise the Lord. சாதாரணமாக நினைச்சிக்காதீங்க. தேவனுடைய வல்லமை நம்முடைய சரீரத்தில் புறப்படணும், நம்முடைய துணியிலிருந்து புறப்படணும். தேவனுடைய வல்லமை நம்முடைய கரத்திலிருந்து புறப்படணும். அப்படிப்பட்ட வல்லமை கொடுக்க தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நீ சாதாரண ஒரு மனுஷனாய் வாழ வரவில்லை. சும்மா உக்காந்துட்டு இந்த காதலை கேட்டு இந்த காதலை வெளியே போகும்போது விட்டுட்டு உன் சுய சித்தத்தை செய்வதற்காக உன்னை அழைக்கவில்லை. தேவ சித்தத்தை செய்யவே உன்னை அழைச்சிருக்கிறார். God wants to fill you great anointing and great power. Hallelujah. நீ வந்து போகும்பொழுது வெறுமையாய் போக மாட்டாய். தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு தேவன் அனுப்புவார். தேவனுடைய வல்லமை எல்லாம் நீ எதையும் சாதிக்க முடியாது. உன் சுய சித்தம் செய்வாயானால் அழிவுக்கு நேராகி போவாய். பாதாள வாயை திறந்து விடுங்க. இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 4:36 வாசித்து பார். அங்கே சொல்ல வல்லமையோடு அசுத்த ஆவிகளை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறாரோ அவைகள் புறப்பட்டு போகிறது. ஒருவரோடு பேசி ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பிசாசை பார்த்து நீ பயப்பட, பிசாசு உன்னை பார்த்து பயப்படணும். இன்றைய உலகத்தில் பிசாசை பார்த்து பயந்து ஓடுகிறவன் நிறையா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டது, அவரிடத்தில் புறப்பட்டு போனது. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 6:19 வாசித்துப்பான். அவரிடத்தின் வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவர் தொடுவதற்கு வகை தேடினார். நீ வர இந்த ஆலயத்துக்குள்ள ரத்தத்தை சிந்து கட்டினையா, ரத்தத்தை சிந்து கட்டின, என் ஜீவனை கொடுத்து கட்டின. இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இது சூனியத்தின் இடம், இந்த பிசாசு குடிக்கொண்ட இடம். யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க. கர்த்தர் சொன்னா நீ அதை போய் எடுத்துக்கோ. ஹல்லேலூயா.
இன்றைக்கு அது தேவனுடைய வாசஸ்தலமாய் மாறினது. தேவன் ஒரு மனுஷனை கொண்டு தேவ வாசஸ்தலமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அதை செய்தார். நான் செய்யல. இதை கட்டினவர் தேவன். என் வீட்டை கட்டின தேவன். என்னை சொத்து பத்துகளை கொடுத்தவர் தேவன். சொத்து ஒன்றும் கிடையாது, இயேசு தான் எனக்கு சொத்து. அதனால் வளைஞ்சது தான் ஆலயம். எல்லாருக்கும் ஆலயம் கட்ட மாட்டாரியா? யார் அவர் இருதயத்தை பிரியமாய் வாழ்ந்தானோ அவனுக்கு தான் ஆலயத்தை கட்டுவார். பிரைஸ் தி லார்ட். சாட்சிங்க, பரலோகம் சாட்சி கொடுக்குது. இவைகளெல்லாம் அறியாமல் நான் என்ற அகந்தை உனக்கு வருமானால் அற்ப ஆயுசு உனக்கு. இன்னைக்கு அநேகர் அற்ப ஆயுஷிலே போகிறது காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய வல்லமையை, தேவனுக்கு கொடுக்க மாட்சிமை தான் எடுத்துக்கொள்வதனால். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லூக்கா 9:1-2 வாசித்துப்பா. சீஷர்களை கூப்பிட்டு என்ன செய்தார் என்று வேதம். 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும், ஒரு பிசாசு இல்லை, சகல பிசாசுகளை துரத்த, வியாதியுடைய குணமாக்கவும் அவருக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளியை சொச்சமாக்கவும் அவர்களை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? விசுவாசத்தோட பிணியாளிகளுக்கு ஜெபித்து பாருங்க. தேவனுடைய வல்லமையில் நிறைந்து ஜெபித்து பாருங்க. தேவன் சுகமாக்குவார். பரிசுத்த ஆவியும் வல்லமை, அவருடைய வல்லமையும் பரீட்சை பார்க்காதீர்கள், மட்டுப்படுத்தாது. அதை நானும் அடைந்து இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும், நானும் அதன்படி நடக்க வேண்டும் என்று அவர் பாதத்தில் விழுந்து கதறுவீர்களானால் தேவனுடைய வல்லமையும் அபிஷேகம் உங்களில் பிரதிபலிக்க, அநேகரை எடுத்துக்கொள்ள, அநேகரை விடுதலையாக்க தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 10:19 வாசித்துப்பா. சத்துருவை மேற்கொள்ளவும் சகல அதிகாரங்களையும் அவர் கொடுத்தார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த. ஹல்லேலூயா. அந்த பேய்க்கு ஜெபிச்சா நம்மளை பிடிச்சிக்குமா? அந்த வியாதியை நமக்கு வந்துடுமா? இந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார வேதத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் அருளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த அருள் எல்லா இருளையும் விலக்கி பரிபூர்ணமாய் தேவனிடத்தை சேர்வதற்கு அது உதவி செய்யும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கணும்? உன்னிலிருந்து ஜீவன் புறப்படணும். இந்த வல்லமை தேவை தேவா பாடுறாங்க பாரு. வல்லமை தேவை தேவா. எப்படி எப்படி பாடணும்? வல்லமை தேவை தேவா. அப்படிதான் உனக்கு சும்மா சிங்கம் மாதிரி எழும்பணும். ஒரு விஷயம் நாமும் பாடுவோமா? வல்லமை தேவை தேவா, வல்லமை சாரும் தேவா, இந்த தேவை தேவா, சாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, வல்லமை சாரும் தேவா.
Oh, mighty God. Oh, mighty God. Thank you for the mighty power. Thank you. Thank you. Thank you. Thank you for the mighty power. Thank you for the mighty power. Thank you, Lord. We give all the glory and honor. Hallelujah. Hallelujah. Thank you. Thank you, Jesus. Thank you for the Holy Spirit. Thank you for the heavenly power. Thank you, Jesus. Bless every one of them. Kiss them, Lord. Hallelujah. லூக்கா 24:19 வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்து இருந்த காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:19. அவர் செய்கையிலும் தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாக்கிலும் செய்கையிலும் தேவனுக்கு முன்பதாகவும் ஜனங்களுக்கு முன்பதாகவும் வல்லமுள்ள தீர்க்கதரிசியாய். இன்றைக்கு அசுத்தாவி தீர்க்கதரிசனம் சொல்லுது, திக்கபக்க பக்க திக்கபக்க பக்க. என்ன திக்கபக்க திக்கபக்க? இதையும் கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த ஆவி சொல்றது, அந்த ஆவி அவர்களுக்குள்ள போந்து அவர்களுக்கு வாழ்க்கையும் சீர்குலைக்கிறது. விபச்சாரத்தை மூழ்கி இருக்க தீர்க்கதரிசனம் சொல்றாயா? புருஷனுக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பி தன் சொந்த வழியில் போகிறவ தன் சாமர்த்தியத்தினால் மந்திரத்தந்திரத்தினால் பலவிதமான சூழ்நிலையில் புருஷனை கட்டி போட்டுட்டு அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இவையெல்லாம் உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஒரே ஒரு வல்லமையினால் அவர்கள் மடிந்து போவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாதாரணமாக நினைச்சிக்காதீங்க. அவரை பரீட்சை பார்த்தவர்கள் என்ன நடந்தது? அவருக்கு விரோதமாய் அவரை விசனப்படுத்தவர்கள் என்ன நடந்தது? மடியிலே அவர்கள் மாண்டு போனார்கள். கண்ணார கண்டும் அவரை விசுவாசிக்காமல் அவருக்கு விரோதமாய் எழும்பி அவர்கள் தங்கள் நாட்களை முடித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நாட்களையும் வருஷங்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எந்த பலத்தினால் நான் உங்களோடு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன்? தேவனுடைய ஒரே ஒரு பலன், பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் நிறைந்து உங்களோடு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ தீமைகள், எத்தனையோ தீதுகள், கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போகிறேன். தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வரும் பொழுது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் தேவன் என்னை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமரும்படியாய் ஆவலோடு காத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி வாக்கிலும் செய்கையிலும் தேவனுக்கு முன்பதாக மனுஷன் முன்பதாலும் வல்லமுள்ளவராக இருந்தாரோ அதே போல நீங்கள் இருக்க வேண்டும் என்பதே அவர் பெற்ற பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. மட்டுப்படுத்தாதீர்கள். தேவனுடைய வல்லமை மட்டுப்படுத்தாதீர்கள். தேவனுடைய அபிஷேகத்தை மட்டுப்படுத்தாதீர்கள். நீ ஆண்டவனுக்கு ஆவியிலே பிறந்திருக்கிறாய் என்று சொன்ன ஆவிக்குரிய வரங்களின் கனிகளை பெற்று தேவனுக்காக நீ பிரகாசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. பிரைஸ். ரோமர் 9:17 வாசித்து பார். என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரசாப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பாருங்க. தேவனுடைய மனுஷனோடு தேவன் பேசினார். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு முன்பதாக தேவனுடைய வல்லமை நிலைநாட்டும்படியாய் உறுதிப்படுத்தும்படியாய் மோசேயை கர்த்தர் எழுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை என்னதென்று காண்பாம். மரம் எடுத்தது செங்கடல் பிளந்தது. பிரைஸ் தி லார்ட். சேனைகள் அவன் பின்னாலே தொடர்ந்து போனது. தன்னுடைய ஜனம் கரையேறின உடனே வந்து கடல் மூடி போட்டது. ஒரு தேசமே அழிந்தது, ஒரு சேனைகள் அழிந்தது. கவலை இல்லை.
தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய பிள்ளைகளை அவர் கரை சேர்க்கவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. பயப்படாதே, தேவனுக்கு உண்மையாய் உச்சமமாய் நீ பின்பற்றும் பொழுது உன்னை கெடுப்பவன் யார்? உனக்கு துரோகம் செய்வன் யார்? சற்று சிந்தித்து பார். பழைய நாட்கள் நடந்தது, மறுபடியும் ஒரு விஷயம் நடந்துதான். உலகம் எப்படி அழிய போகுது தெரியுமா? பூர்வ காலத்தில் எப்படி ஜலத்தினால் அழிச்சார், அதை தான் அழிக்க போறார். ஹல்லேலூயா. ஆகையினால் தேவனுடைய வல்லமை பெற்று மத்திய ஆகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு எடுத்துக்கொள்வாரானால் நீங்கள் பாக்கியவான்கள். கேளுங்கள், ஆண்டவரை நோக்கி கதறி அழுங்கள். ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு சதமல்ல, நான் வரும் உலகம் வல்லமை நிறைந்தது, என்னை அதற்கு ஆயத்தப்படுத்தும், என்னை அதற்கு எடுத்து உம்முடைய சன்னிதானத்தில் உம்மை காண எனக்கு உதவி செய்யும் என்று கதறி புலம்புங்க. இதுவே உங்களுக்கு தருணம். பார்க்கிறீர்கள் உலகத்தில் நடக்கிறதெல்லாம். வெள்ளிக்கிழமை பிரசங்கம், தகப்பனுக்கு விரோதமா பிள்ளையோ, தாய்க்கு விரோதமா மகளோ, குடும்பமே எப்படி இருக்கும்? சத்துருவாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இவைகளெல்லாம் தாண்டி போவதாயா குறுகிய வாசல். அப்போதான் பரலோகத்து உள்ளே பிரவேசிக்க முடியும். ஆமென். எல்லாம் போராடும், எல்லாம் நம்ம எதிர்த்து போராடும். பயப்படாதீங்க. எதை இழந்தாலும் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழக்கும் காலம் நம்மேல் கடந்து வரும். ஆனால் இயேசுவை மட்டும் இழப்பதில்லை என்ற உறுதி எடுப்பீர்களானால் அவர் உங்களோடு கூட கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் இருப்பார். அதற்கு பிறகு உங்களோட அவரோடு வாழும் பாக்கியத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:24 வாசித்து பார். அவர் சகல வல்லமையிலும் பரிகரித்தார் என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். எங்க வாசிங்க அதை. எல்லா சத்துருக்களையும் தன் பாதத்தின் கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அப்பொழுது அவர் சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரங்களையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிற ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அதுக்கு தான் இயேசு வந்தார். எப்படி தேவன் பூலோகத்தின் ராஜ்யத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார், அதே மாதிரி அவரும் வெற்றி சிறந்து தேவனுடைய ராஜ்யத்தை அவர் கையில் ஒப்புக்கொடும், பிதாவின் கையிலே ஒப்பு கொடுக்கவே இயேசு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 13:4 வாசிங்க. அங்கே சொல்லுகிறாரு பாருங்க. அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்பொழுது நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் அவரோடு கூட பிழைத்திருக்கும். தேவனுடைய வல்லமையினால் நாம் பிழைத்திருக்கும். நல்ல மனசுல வச்சுங்க. நாம் பிழைத்திருக்க தேவனுடைய வல்லமையினால். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நிச்சயமும் அவர் வல்லமையை தேடுங்க. அவருடைய அபிஷேகத்தை நாடுங்கள். அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 3:20 வாசித்து பாடுங்கள். அங்கே சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரிலும் அவர் இந்த சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. அவர் வல்லமை ஒரு நாள் மட்டுப்படுத்த மாட்டார். பிரைஸ் தி லார்ட். தம்முடைய அபிஷேகத்தை ஒருவனுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த அபிஷேகம் விருத்தி அடைந்து அந்த அபிஷேகத்தில் உண்டான சகல நன்மையும் ஆசீர்வாதம் ஜெயத்தையும் நாம் பெற்று வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கு. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சலின்னு பத்திரக்காளி கையில் மாட்டிக்கிச்சு. போராடி அந்த படத்தை வாங்கிறதுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை போய் நின்று என்ன செய்யுது, அதை வாங்கி கொடுத்து புறப்பட செய்து. பிரைஸ் தி லார்ட். எந்த சக்திகளும் தேவனுடைய சக்திக்கு எதிராக போராட அதிகாரமே இல்லை. எல்லாம் புஷ்மானம், அப்படி தோன்றி மறையும். இப்போ அந்திகிறிஸ்து வந்துட்டான். அங்கங்கே அவன் அற்புத அதிசயங்களை செஞ்சு தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அவன் பின்னால் போவாதீங்க. அற்புத அதிசயம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்குள்ளே இயேசு இருப்பார்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அது வேண்டியவர்களுக்கு தான் புறப்பட்டு போவோம், எல்லாருக்கும் போவாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 3:16 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிற பாருங்க, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். புறம்பான மனுஷன் வேற, அவன் மாமிசம். அவன் சொல்றபடிலாம் நடந்ததுன்னா உள்ளான மனுஷனை ஒரு நாளும் பலப்பட முடியாது. உள்ளான மனுஷனை பலப்பட்டால் புறம்பான மனுஷனை கட்டுப்படுத்தி அவன் சொல்லுகிறபடி நீ செய்யாமல் ஆவியாகிய தேவன் சொல்லுகிறபடி நீ செய்து வெற்றி சிறந்த வாழ்க்கையை நடத்த கர்த்தர் உனக்கு அருள் புரியுமா? பார்க்கதெல்லாம் ஆசையாக தான் இருக்கும். கண்களின் இச்சை ஜீவனத்தின் பேரு. உன் காது இன்பமாக கேட்கறதெல்லாம், நாக்கு ருசியாக தின்னல ஆசைப்படாது. நான் எத்தனையோ ஒரு ருசியாக சாப்பிடணும்னு நினச்சாலும் ருசியாக சாப்பிட முடியல. ருசியாக சாப்பிட்டு அதுலேயே மயக்கம் வந்து என்ன செய்வான், மயங்கி கிடப்போம். நீ கொஞ்சம் தாமா, நீ கொஞ்சம் தாமா, நல்லா இது செஞ்சு கொண்டாமா அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்துடும். கர்த்தரை ருசித்துப்பார், கர்த்தரை ருசித்துப்பார். உனக்கு ஜீவன், பலன், அபிஷேகம், வல்லமை உன்னை நிரப்பி உன்னை தேவனுடைய சாயலை கொடுத்து நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 3:10 வாசித்து பாருங்க. அங்கே சொல்றார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ளே தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏமா, பாடுகளின் ஐக்கியம். பாடுகள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருக்கு மரணத்துக்கு ஒப்பான எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன் என்று பிலிப்பியர்ல பக்தனாகிய பவுல் சொல்றான். எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டேன்னு சொல்றான். 3 கப்பலுக்கு அதிபதி, கிரேட் ஸ்காலர், ஞானம் நிறைந்தவன், சபைகளை இடித்து போட்டவன், பரிசுத்தவான்களை கொலை செய்தவன், எல்லாம் செய்தவன். கடைசியில் வந்து எங்கே விழுகிறான் பாருங்க, கண்ணு குருடான பிறகு ஆண்டவர் பாதத்தை வந்து விழுகிறான். ஹல்லேலூயா. அப்போ தான் அவன் மனக்கண்களும் அவன் மாம்ச கண்களும் திறக்கப்படுது. நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பிரைஸ் தி லார்ட். அடுத்த கேள்வி கேட்ட, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஹல்லேலூயா. நொந்து நொறுங்கி போயிட்டான். ஐயோ எனக்கு ஒன்று வேணாம், எல்லாமே குப்பையும் தூசியுமாய் எண்ணுகிறேன். கிறிஸ்துவே என்னுடைய பரம ஐஸ்வர்யம், கிறிஸ்துவே என் வாழ்வின் சிகரம், கிறிஸ்துவே என் வாழ்க்கைக்கு ஒளி என்று அப்படியே மதி கலங்கி மயங்கி தேவனுடைய பாதத்தில் விழுந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் கண்களை திறந்தார், அவனை அபிஷேகம் பண்ணினார். எந்த இடத்தில் பொல்லாப்பை பேசினான் அதே இடத்தில் நின்று மெய்யான தேவனை நீதியிலும் அவருடைய பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு மாமிசத்தில் அழைக்கல, உன்னை ஆவியிலே அழைத்திருக்கிறார். ஆவியினாலும் வல்லமையினாலும் உன்னை நிரப்பி தன்னுடைய சாயலை பெற்று நீ இனிதாய் வாழ்ந்து மறு உலகத்திலே அவரோடு கூட இன்பமாய் வாழ உன்னை ஆவிக்குரிய மக்களாய் வேறு பிரித்து இருக்கிறார். மாறுபாடான சந்ததி விட்டு உன்னை வேறு பிரித்து
தேவ சாயலை கொடுத்து தேவனுக்குரியவர்களாய், தேவன் பெற்றெடுத்த பிள்ளைகளாய், நட்சத்திரங்களாய் பிரகாசிக்க தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேத வசனத்தின் ஆவியும் ஜீவனுமான வசனங்களையும் ஆவியானவரையும் தேவனுடைய வல்லமையும் அற்பமாய் சொற்பமாய் நினைக்காது, பயந்து நடுங்கி அதை பற்றி கொண்டிருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபடி கொஞ்ச காலமாவது வாழ ஆண்டவர் கிருபை தருவார். வருகிறது கொடிய காலம். என்ன சம்பவிக்க போகிறது உங்களுக்கு தெரியாது. தேர்டு வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அழிவு இந்த பூமிக்கு இருக்கு. எல்லாம் வருங்காலம்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்குள் இருக்கிறவள், கர்த்தருக்குள் செயல்படுகிறவள், கர்த்தருக்குள் வாழுகிறவர்கள், கர்த்தராலே போதிக்கப்படுகிறவர்கள், கர்த்தராலே புசித்து குடித்து வாழுகிறவர்கள் அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் பலத்தினாலும் இருப்பார்கள். அதான் வேதம் சொல்லுது, புசிப்பிலும் குடிப்பிலும் தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் இதை தின்னா பலம் வந்தா, அதை தின்னா பலம் வந்து, எப்படி எக்ஸசைஸ் இருந்தால் அப்படிக்கலான்னு. ஆனால் இப்போவோ தேவனுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணாலும், சில மணி நேரம் பாஸ் பண்ணாலும் அதனுடைய பலனுக்கு ஈடாக எந்த பலனும் இருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ் பண்ண முடியல பிரதர், எனக்கு ரொம்ப பலகீனமாக. அந்த பலகீனத்தோடு ஜெபித்துப்பார், அந்த பலகீனத்தோடு அபிஷேகத்தை பெற்றுப்பார். தேவ பலன் தானாக உன்னை வந்து நிரப்பும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆவிக்குரிய சிந்தை இருக்கணும். பூமி கருத்துகளையே செஞ்சுக்கிறார். இது என்ன செய்யறது, அது என்ன செய்யறது, எப்படி வாங்குறது, ஒரு வீடு வாங்கலாம், 2 வீடு வாங்கலாம், ஒரு செயின் போனால் இன்னொரு செயின் வாங்கலாம், ஒரு புடவை 9 புடவை வாங்கலாம். இதையே இது பண்ணி நிற்காதீங்க. கிறிஸ்மஸ் வருது, கொண்டாடுங்க, நல்லா செலவு பண்ணுங்க, கடன் வாங்காதீங்க. கடன் வாங்காமல் நல்லா கொண்டாடுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, சும்மா ஜிம்முன்னு ராணி ராஜா மாதிரி இருங்க. ஆனால் இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. அந்த இருதயத்தில் கிறிஸ்துவின் பரிசுத்தாவின் தேவனுடைய வல்லமை நிறைந்ததாக இருக்க முதல் கிறிஸ்மஸ் பரிசாய் தேவனிடத்தில் கேளுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகையினால எல்லாவற்றின் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுங்க. 2வது தான் உலகம், 2வது தான் உன் குடும்பம், உன் பொண்டாட்டி 2வது தான், உன் புருஷன் 2வது தான். யாருக்கும் முதல் இடம் கிடையாது. அப்படி கொடுத்தால் சீக்கிரமா டப்பு டப்புன்னு எடுத்துடுவார். என் மனைவியை சீக்கிரம் எடுத்துட்டாரு. 20 வருஷம் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இஸ்ரவேலால் கரைப்படாத கர்த்தர் என்னை காத்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்பீரமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லுகிறேன். அவர் இருக்கும்போதே நான் பக்குவம் அடைந்து விட்டேன், பலன் அடைந்து விட்டேன். 20 வருஷங்கள் எவ்வளவோ பேர் வந்தாங்க. எல்லாம் இந்த ஊர் இருக்குது, கோயில் இருக்குது, எல்லாம் சம்பாதிச்சிக்கலாம், பழச்சிக்கலாம். இவன் செத்தானா, கடப்பாயன் சாவான் அப்படி இன்றைக்கும் பார்க்குறாங்க. வந்ததும் பார்க்குது, பெற்றதும் பார்க்குது, எல்லாமே பார்க்குது. பார்க்கட்டும். என்னைக்கு இருந்தாலும் நான் இதெல்லாம் விட்டு போக ஒரு நாள் வரும், போவேன், சந்தோஷமாக போவேன். ஐயோ இதெல்லாம் போதே, அதெல்லாம் கவலைப்படுற கொர்நேலியஸ் அல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீயும் அப்படி இருக்க வேண்டும் என்றுதான் உனக்கு பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடு. தாவீது சொல்லுறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்த்திருக்கும், நான் அசைக்கப்படுவதில்லை. Can you tell that promises? Hallelujah. நீ சொல்லுவாயா? சொல்லு, வெல்லு, தேவனிடத்தில் சேரு. Hallelujah. Praise the Lord. எல்லாமே அம்போக்குது அந்த உலகம். மாய மாய மாய. நீ பார்க்கறது மாய, நீ தொடுவது மாய, நீ அனுபவிக்கிறது மாய, நீ வாழ்வதே நீ மாய தான். ஹல்லேலூயா. இந்த எகிரிப்பா நாடுக்கு இல்லை, அந்த இடம் காலியாக இருக்கும். அதை நிரப்புவர் கர்த்தர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தாலே எனக்கு ஒரு பலன் வருகிறது, மற்றவர்கள் ஜெபித்தாலே ஒரு பலன் வர ரீசார்ஜ் ஆகுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். செய்து பார், போய் சுவிசேஷத்தை மற்றவர்கள் சொல்லு, சுவிசேஷம் உன்னை சுவை உள்ளவனாக மாறும் என்று, கிறிஸ்துவை ருசித்து பார் என்று சொல். கர்த்தர் உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். கர்த்தர் என்னை அழைத்த போது சொன்னார்,
நான் உன்னோடு இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன். யாத்திரை 34:10 சொன்னபடியே கர்த்தர் என்னை இந்நாள் வரைக்கும் நடத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் நடத்துவார் என்று ஆணித்தரமாய் சொல்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையினால் பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமை இல்லாமல் நீ வாழ முடியாது. தேவனுடைய அபிஷேகம் இல்லாமல் நீ வாழ முடியாது. நீ என்ன சாமர்த்தியத்தில் எது செஞ்சிடும் அதை மாம்ச சொல்வாய். ஆனால் பாதாள வாயை திறந்த லபக்குன்னு முழுங்கும். நீ எங்கே போய் சேர்வாய் என்று உனக்கு தெரியாது. மோட்சத்தை அடைவணும், பரலோகத்தை அடைவணும். பல துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள் நீ உதவி செய்ய உனக்கு சத்துருவாய் மாறுவார்கள். ஆனால் ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். நான் சாதாரண ஒரு மனுஷியாய் வாழ்ந்துட்டு சாக எனக்கு பிரியமில்லை. உம்முடைய பரிசுத்தால் வல்லம் நான் நிறைந்து வாழ்ந்து சாகணும். உமக்கு சேவை செய்யணும். என்னிடத்தில் வல்லமை பெறப்படணும். என் வார்த்தையில் வல்லமை பெறப்படணும். என் அபிஷேகத்தில் வல்லமை பெறப்படணும். நான் நேசிக்கிறதால என்னை கைவிடும். நீ ஒருத்தர் தான் நிரந்தரமான நேசம். நீ ஒருத்தர் தான் நிரந்தரமான அன்பு. ஆண்டவரே, என் சரீரமே ஒரு நாள் கைவிடும். அப்பொழுது நான் உம்முடைய சாயலை பெற்று உம்முடைய மத்தியில் வந்து நிற்க எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Lord. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் வெறுமையாய் வாழ்ந்த நாட்கள் போதும். பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிறைந்து இந்த போகஸான இந்த உலகத்தில் நான் உமக்கு மகிமையான பாத்திரமாய் சொல்லிக்க எனக்கு உதவிச்சு. எல்லாரும் ஸ்தோத்திரிங்க கர்த்தரை. கர்த்தாவே, என்னை வணைந்து என்னை நிரப்பும். என்னை வணைந்து என்னை நிரப்பும். உம்முடைய வல்லமை எனக்கு தேவை. உம்முடைய அபிஷேகம் எனக்கு தேவை. உம்முடைய சத்துவம் எனக்கு தேவை. உம்முடைய பலம் எனக்கு தேவை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பிலும் குடிப்பிலும் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் இருக்கிறது. அந்த பல எனக்கு தாரும் என்று கேளுங்க. நான் பலகீனமான பாண்டம் தான். என்னை ஆசீர்வதி, என்னை பலப்படுத்தும். பலன் வேண்டும் ஆண்டவரே. சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய பலன் வேண்டும். சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய வல்லமை வேண்டும். சர்வ வல்லமுடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும். அபிஷேகம் இயேசுவை போல, இயேசுவை மாதிரி, இயேசு இருக்கிறவனமாக பரலோகத்தின் தூதர் முன்னால் பூலோகத்தின் மனுஷர் முன்னாலும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் வல்லமையால் நிறைந்திருந்தது போல என்னை நிரப்பும். என்னை நிரப்பும். நான் வழி விலகி போகாதபடி இந்த 31 நாட்களும் நான் பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைந்து மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அருள் புரியும். போன மாதம் சொன்னார் ஆண்டவர், உபாகம் 15:5 படி என்னை ஆசீர்வதித்தார். நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். மென்மேலும் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தான் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் தேவனாய் புறப்பட்டு தேவனாய் எழுந்து நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, துவக்க முதல் இந்த மாதம் முழுவதுமாக என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். இன்று பரிசுத்தப்படுத்திக்கொள்ளும். நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். யோசுவா சொன்னது போல நான் அநேக யோர்தானை தாண்டி போனோம், அநேக செங்கடலை தாண்டி போனோம், அநேக சிங்கத்தின் வாய்களை தப்பித்து நான் ஓட வேண்டும். அநேக ஆண்டவரே வெள்ளங்கள் புரண்டு வந்தாலும் என்மேல் புரளாதபடி நான் ஓட வேண்டும். ஆண்டவர் சகல தீமைக்கும் சகல பொல்லாப்புகளை விலக்கி காத்து ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் என்னை ஆளுக செய்ய உம்முடைய அரசாட்சியின் கீழே, அரசாட்சியின் கீழே, உம்முடைய வல்லமுள்ள அரசாட்சியின் கீழே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கதறிய புலம்புகள், கூச்சலிட்டு கூப்பிடுங்கள். Mighty God, mighty Father, wonderful and sweet Jesus, glorious Jesus, Almighty God, you are a great God. ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய பராமரிக்கும் பாதுகாப்புகளுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஒரு தீமையும் அணுகாதபடி உம்முடைய சட்டையின் கீழே அடைக்கலம் புக உதவி செய்யும். சுவாமி, சத்துருக்களை ஜெயிக்க திராணியும் பலனையும் வையும்.
சத்துருக்களை மேற்கொள்ளாது ஒட்டாதபடி அபட்சமாக்கும். சத்துருக்களை வீழ்த்தி நாங்கள் ஜெயங்கொண்டு எழும்ப கர்த்தர் அருள் புரியும். புதிய ஆண்டை காணும் வரையிலும் எங்களுக்கு கிருபையை தார், பலனை தார், சுகத்தை தார், ஆரோக்கியத்தை தார், பரம ஐஸ்வர்யத்தை தார், பூலோக ஐஸ்வர்யத்தை தார். சகல தீமையிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள். ஆசீர்வதிமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.